வணக்கம். இன்ஸ்பா ரோபோட்டிக்ஸில் இருந்து மதிவானன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு Tinkercad அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் சர்க்யூட் பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்மளோட Tinkercad அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் Tinkercadன்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இன்டர்நெட் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா உடனே லாகின் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருந்த மாதிரி இதில் 3D டிசைன்ஸ் பார்க்கலாம், சர்க்யூட்ஸ் பார்க்கலாம், கோட் பிளாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் சர்க்யூட் இதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட க்ரியேட் நியூ சர்க்யூட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் க்ரியேட் நியூ சர்க்யூட்னு கொடுக்கணும். ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட சர்க்யூட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் லிஸ்ட், இது பேசிக் காம்பனன்ட்ஸ் லிஸ்ட். இதிலே பார்த்தீங்கன்னா ஆல் காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது Tinkercadல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸும் லிஸ்ட் ஆகும். ஐசிஸாக இருக்கட்டும், கண்ட்ரோலராக இருக்கட்டும், மல்டிமீட்டர், ஸோ எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் எலக்ட்ரிக்கல் டிவைசஸும் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். ஸோ முதல்ல நான் ஒரு எல்இடி பிளாக்கை தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். இந்த எல்இடியோட கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆரஞ்சு கலராக இருக்கலாம், ரெட் கலராக இருக்கலாம், ப்ளூ கலர், எனிதிங். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எல்இடிக்கு கலர் தர முடியும். தென் இந்த எல்இடிக்கு நம்ம நேம் பண்ண முடியும். மல்டிபிள் எல்இடிஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ நேம்ஸ் கிளாஷ் ஆகாமல் இருக்க நம்ம நேமிங்கும் பண்ணி வைக்கலாம். தென் ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கோம். இந்த பேட்டரி தான் நம்மளுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த பேட்டரியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு மவுண்டன் மாதிரி, மவுண்டனில் ஏரோ போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அதுதான் ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ நம்மளோட காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். தென் ஒரு ரெசிஸ்டர் மாடியூல் எடுத்துகிட்டு இருக்கோம். டேரெக்டாக நம்ம எல்இடியை பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது ஓவர் கரண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்இடி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக நான் ஒரு 220 ஓம் எடுத்து செக் பண்ண போகிறேன். வெதர் இந்த எல்இடி நல்லா எரியுதான்னு பார்ப்போம். எல்இடியை பொறுத்த வரைக்கும் 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று ஆனோட், ஒன்று கேத்தோட். ரெசிஸ்டரை நம்ம எந்த பொசிஷன் வேணாலும் மூவ் பண்ணி வைக்க முடியும்.
எல்இடி டைரக்ஷனை நம்ம கன்வீனியண்ட்டாக மாற்றி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒயரிங்க்கு ஈஸியாக இருக்கும். பேட்டரிலையும் 2 டெர்மினல் இருக்குது, ஆனோட் அண்ட் கேத்தோட். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோடய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ரெசிஸ்டரோட ஒரு டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். ரெசிஸ்டரோட இன்னொரு டெர்மினல்லேருந்து நான் ஆனோடு கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ், தட் மீன்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் எல்இடி. நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் எல்இடியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரிக்கு கொடுக்குறேன். ஸோ சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்க்யூட்டை ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்இடி க்ளோ ஆகுது. பட் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓவர் கரண்ட் எல்இடிக்கு போகுது. ஸோ மினிமம் 20 mA தான் போகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெசிஸ்டரோட வேல்யூவை இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். $220 ஓம் இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூவை 1Kன்னு மாற்றுறேன். ஓகே, மாற்றியாச்சு. இப்போ திரும்ப நான் ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ எல்இடி வந்து நல்லாவே எரியுது. ஸோ இதே தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போதும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம எல்இடியை பவர் அப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிமுலேஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த எல்இடியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி கூட ஒரு ஸ்லைட் சுவிட்சை கனெக்ட் பண்ணுறது மூலியமாக இந்த எல்இடியை நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். கன்வீனியண்ட்டாக அந்த சுவிட்சை வைக்கிற மாதிரி ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி எல்இடியோட டைரக்ஷனை மாற்றிக்கலாம். இந்த சர்க்யூட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாசிட்டிவ் லைனில் கனெக்ட் பண்ணணும். யூஸ்வலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது பாசிட்டிவ் லைன் தான். ஸோ நம்மளோட காம்பனன்ட்ஸ் லிஸ்ட்லேருந்து ஸ்லைட் சுவிட்சை எடுத்துக்கிட்டோம். ஸ்லைட் சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது. T1, T2, T3ன்னு சொல்லுவாங்க. டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3. ஸோ நம்மளோட ரெசிஸ்டரோட செகண்ட் டெர்மினல்லேருந்து T2 டெர்மினல் ஆஃப் ஸ்லைட் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. தென் T3 டெர்மினல்லேருந்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணணும். எஸ், பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒயரிங்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். தென் இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கிறதுனால பிட் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த ஒயரோட கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். நெகட்டிவ் டெர்மினலோட ஒயரை வந்து பிளாக் கலராகவும் பாசிட்டிவ் டெர்மினலோட ஒயரை ரெட் கலராகவும் மாற்றேன். பாசிட்டிவ் லைன் ஃபுல்லாகவே ரெட் கலராக மாற்றிருக்கேன். இப்போ நம்மளோட சர்க்யூட் டீசெண்டாக இருக்குது. இப்போ இதை ஸ்டிமுலேட் பண்ணலாம். சுவிட்சை ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு எல்இடி எரியுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு.
ஸோ இந்த ஸ்லைட் சுவிட்சில் 2 பொசிஷன் இருக்குது. பொசிஷன் 1ல் இருக்கும்போது எல்இடி ஆஃப், பொசிஷன் 2ல் இருக்கும்போது எல்இடி ஆன். நம்மளோட சிமுலேஷன் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் சர்க்யூட் பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்ஸ் எப்படி பில்ட் பண்ணலான்னு பார்ப்போம். தேங்க்யூ.